ஹலோ மக்களே, நமக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரியிலேருந்து பேக்லேருந்து பென்சில்லேருந்து இரேசர்லேருந்து இது மாதிரி எல்லா விஷயங்களும் ஸ்கூல் சம்மந்தப்பட்டதுக்கு நமக்கு வாங்க வேண்டியதாக ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மந்தோட ஸ்டார்டிங்கிறதுனால காசு உங்ககிட்ட வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் காசு நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்ம வந்து அதிகமான மணி உள்ள அதிகமான ரேஞ்ச் உள்ள அதிகமாக ப்ரைஸ் இருக்கிற பொருட்களில் வாங்கி நம்ம வந்துட்டு நம்மளோட பணத்தை வந்து விரயம் பண்ண வேண்டாம். அதுக்காக தான் நம்ம டிமார்ட்டில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. எக்ஸ்பெஷலி ஃபார் இந்த ஸ்டேஷ்னரி ஸ்கூல் ரீஓப்பனுக்கு நமக்கு என்னென்ன தேவையோ, என்னங்க தேவை, பேகு தேவை, லஞ்ச் பாக்ஸ் தேவை, இரேசர் தேவை, பென்சில் தேவை, இந்த மாதிரியான நமக்கு பாக்ஸஸ் வந்து தேவை. ஸோ இது மாதிரிலாம் வந்து தேவை இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் போட்டிருக்காங்க. 1&1 போட்டிருக்காங்க, பை 1 get 1 போட்டிருக்காங்க, அப்புறம் 50-50 சேல்ஸ் போட்டிருக்காங்க, கிளியரன்ஸ் ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ வாங்க ஒன்று நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மதுரை அவனியாபுரத்தில் உள்ள டிமார்ட்டில் தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக எடுத்திருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பென்சில் பாக்ஸஸ், அந்த பென்சில் பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷார்ப்னர் இருக்குது, இரேசர் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டிசைன்ஸ் போட்ட நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. கேர்ள்ஸுக்கு தனியாக இருக்குது, பாய்ஸுக்கு தனியாக இருக்குது. ஸோ இது மாதிரி டைம் செட் பண்ணி வைக்கிற பாக்ஸஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 12 ரூபாயிலிருந்து பென்சில்ஸ் பாக்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. குட்டி குழந்தைங்களாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூகேஜி, எல்கேஜி, ப்ரீகேஜி அந்த மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டெக்கரேட்டிவான பொருட்கள் வந்து வாங்கி கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ 12 rupees 15 rupees அந்த ரேஞ்சில் உள்ள சாதாரண ஒரு பாக்ஸ் வந்துருக்கு, அது வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சம் பெரிய பசங்க வந்துட்டு வீட்டில் இருந்துட்டாங்க. ஸோ வீட்டில் இருக்கும்போது நிறைய கார்ட்டூன்ஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ அதை மீறி அவங்களால வர முடியாது. அந்த சூழ்நிலையால் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரியான கார்ட்டூன்ஸ் பொம்மை படம் போட்டதை நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஸ்கூல் ஞாபகம் வரும், அட் த சேம் டைம் வீட்டு ஞாபகம் வரும், கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட் வந்துட்டு 99 rupees தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பென்சில், இரேசர், பென், ஷார்ப்னர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்துட்டு குவான்டிட்டி வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு 12 பென்சில் இருக்குது, அதுக்கப்புறம் 3 இரேசர் இருக்குது, 3 ஷார்ப்னர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் பண்ணுற ஒரு மார்க்கர் மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரையான்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு நமக்கு க்ளே மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 99 ரூபா தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிகமான ப்ரைஸ் போட்டு தயவுசெய்து பொருட்கள் வாங்காதீங்க. இந்த மாதிரி 99 rupees கிட் நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அதோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா பிலோ 100 தான் நமக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபைல் நான் காமிக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு இந்த ஜிப் தான். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. நம்மளோட ஃபைல் எல்லாமே நம்ம வந்து வச்சுக்கலாம், சர்டிஃபிகேட்ஸ் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 35 rupees. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு எக்ஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அதில் மென்ஷன் ஆகிருக்கிறது உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்துட்டு ஒரு பார்பி படம் போட்டிருக்காங்க, 2 விஷயங்கள், முக்கியமாக தேவையான விஷயங்கள் வந்து இருக்குது. ஸ்கெட்ச், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பென்சில், அதுக்கப்புறம் பென்னு, ஒரு ஷார்ப்னர், ஒரு இரேசர், இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப 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 க்யூட்டாக இருக்குது. இது ரொம்ப 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 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. இந்த பஸ் பாக்ஸை நான் ஏன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறேன்னா, பார்க்குறதுக்கு பஸ் மாதிரி இருக்குது. மேலே பாருங்கள், இதை ஓப்பன் பண்ண உடனேயுமே 3 லேயர் இருக்குது. மேலே பென்சில்ஸ் வச்சுக்கலாம், கீழே ஷார்ப்னர் வச்சுக்கலாம், ஸ்கேல் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு லேயர்லேயே 2 லேயர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரேக் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். ஸோ என்னால் கேமரா கையில் இருக்கிறதுனால அதை ஓப்பன் பண்ண முடியல.
ஸோ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, தேர்டு. இதில் ஒரு ஹைலைட்டான ஒரு மேஜிக் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது என்ன தெரியுமா? ஸோ இந்த வாய்ப்பாடு தான். ஸோ நமக்கு டேபிள்னு வந்து இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க, நம்ம தமிழில் வாய்ப்பாடுன்னு சொல்லுவாங்க. 1வது வாய்ப்பாடுலேருந்து 9வது வாய்ப்பாடு வரைக்கும் ஒன்று ஒன்றா கழித்து லாஸ்ட்டில் 1 நமக்கு முடிகிற மாதிரி வச்சுருக்காங்க. 1வது வாய்ப்பாடு, 2வது வாய்ப்பாடு, 3வது வாய்ப்பாடு, 4வது வாய்ப்பாடு. அப்போ இந்த பென்சில் பாக்ஸ் அவங்க ஓப்பன் பண்ணும் போதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணால் கூட அவங்க அந்த 10 நாளிலே 10 வாய்ப்பாடுகளை மனப்பாடம் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனோவேட்டிவாக இருக்குது. இதை 189 ருபீஸ் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா 199 ருபீஸ் தான். ஆனால் இதில் நமக்கு வந்துட்டு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வாங்கினீங்கன்னா 2-in-1 எஜுகேஷன் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி ஆகிடும். இது வந்து பாருங்களேன், 199 ருபீஸ்க்கு மிக்கி மவுஸ் போட்டது, 3 லேயர் பாக்ஸு, ஷார்ப்னர், பென்சில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரேசர், இது எல்லாமே உள்ளே நமக்கு வந்து செட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்களேன், வெளியிலையும் அது மாதிரி செட்டாக கொடுத்துருக்காங்க. 139 ருபீஸ்க்கு. இது ஒரு பஸ் மாதிரி இருக்குது, ஒரு குட்டி பஸ் மாதிரி நமக்கு இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஷார்ப்னர் இருக்குது, ஒரு ரப்பர் இருக்குது, ஒரு பென்சில் இருக்குது, ஒரு பென் இருக்குது. ஸோ இதோட கிட் மாதிரி நமக்கு வந்து சேர்ந்து வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து பாருங்களேன், கார் மாதிரி இருக்கா, 149 ருபீஸ்க்கு கார் மாதிரி நமக்கு வந்து இருக்குது. பட் இது வந்து கார் கிடையாதுங்க, இது ஒரு பென்சில் பாக்ஸ் தான். ஸோ இது ஓப்பன் பண்ணும்போது படையப்பா படத்தில் ரம்யா கிருஷ்ணன் ஓட்டிகிட்டு வருவாங்கல்ல காரு, அது மாதிரி சும்மா வேறு லெவலில் அப்படியே சைடு ஓப்பன் மாதிரி ஓப்பன் ஆகும். வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நான் வந்து இதெல்லாம் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோனாலும் சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். பட் நான் ஒன்று தான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ இது பண்ணி உங்களுக்காக கம்மியான ப்ரைஸஸ்க்கு நாங்கள் பொருட்கள்லாம் வந்து காமிச்சிட்டு இருக்கேன். இது வாவ் பியூட்டி சேனலில் நான் காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த கடைக்கு போய் விசிட் பண்ணுங்கள், ஒரு லைக் மட்டும் எனக்கு போட்டுருங்க. ஸோ இதுதான், இது வந்து நமக்கு நான் அப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு பஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதோட ஃபஸ்ட் லேயர் மட்டும் வச்சுருக்காங்க. இது நமக்கு ஆஃபரில் போட்டிருக்காங்க, நீங்கள் அசந்துருவீங்க. 35 ருபீஸ் தான் இதோடைய ப்ரைஸ் வந்துட்டு. இது வந்து பாருங்களேன், ஒரு ஸ்பேஸ் மாதிரி நமக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு இருங்க நான் காட்டுறேன். 299 ருபீஸ்க்கு. ஸோ இதை நீங்கள் பாருங்களேன், ஸ்பேஸ் மாதிரி இருக்கா, இப்போ பார்க்குறதுக்கு தெரியாது. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள், மேலேருந்து நட்சத்திரங்கள் எல்லாம் விழுகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் திருப்பினீங்கன்னா அது ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. உள்ளேயே வந்து ஒரு கிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷார்ப்னர், இரேசர், பென்சில், பென், இந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு உள்ள ஒரு செட் மாதிரி வந்து இருக்குது. ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு வாங்கிக்கோங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். இல்லை நான் வேறு ஏதாச்சும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். வாங்க அப்படியே இந்த சைடு வந்து போகலாம். இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பவுச்சஸ்னால் நான் சொல்கிறது இந்த பென்சில் அந்த மாதிரி வைக்கிறது கிடையாது. இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓட்டர் ஐடி, இல்லைன்னா குட்டி குட்டி பில்ஸு, அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம மழையில் எடுத்துகிட்டு போகலாம். ஏன் எடுத்துகிட்டு போகலான்னா இது ஒரு வாட்டர் ப்ரூஃபு, ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இது ஒன்று வாங்கினேன் நான். அப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 35 ருபீஸ்க்கு அந்த ஃபைல் வாங்கினேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். வேறு எங்கே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லுங்கள். டாடா.